எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்து பேஸ்கெட் பால் வந்து விளையாடிட்டு இருக்கான். ஸோ அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல வந்து ஒரு ஷாட் போடுவான். ஸோ அந்த ஷாட் போட்டோன்னே அங்க இருந்த கேர்ள்ஸ் எல்லாரும் இவனை பார்த்து ஃபுல்லா கத்திட்டு இருப்பாங்க. இவனு வந்து பார்த்தீங்கன்னா ரொனால்டோ மாதிரி ஷூன்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இவனை பார்த்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவனை மாதிரி ஆளுங்களை எப்படி பொண்ணுங்களுக்கு பிடிக்குதுன்ற மாதிரி அவ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருப்பான். இங்க இவளை காமிப்பாங்க. கிளாஸ்ல வந்து விண்டோ ஓப்பன் பண்ணுவான். ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணும்போது வெளியே இருந்து காத்து உள்ள அடிக்கும். ஸோ அவ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அழகா தெரிவா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா இவ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்காளே, ரொம்ப அழகா இருக்காளே, நம்ம நினைச்சதோட ரொம்ப அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவளை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், வாங்க நம்ம 2 பேரும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ வந்து ஃப்ளாப் ஆயிடுக்கலாம். ஸோ அதனால வந்து அவன் வந்திருப்பான். ஆமா நீ எதுக்கு இங்க வந்திருக்க, நீ என்ன ரீசன்க்கா இங்க வந்து நான் கேட்டோன்னே, இல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்வியூ வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஸோ நீ வந்து அழுதுட்டு இருப்பேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், அதனால தான் வந்து உனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஆமா நான் இந்த மாதிரி நடப்பேன்னு உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி அவ கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பான். இப்போ என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டான். ஸோ அவன் சொன்னனால தான் வந்து உன்னோட இன்டர்வியூ வந்து ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாடி போகும்னு சொல்லிட்டு இருப்பான். ஆமா நீ எதுக்கா இங்கே வந்தேன்னு சொன்னேன்னு, நான் வந்து இப்போ உன்னை பார்க்க வரல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைட் சீயிங் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து தான் பார்த்து பேசிட்டு இருப்பான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸுக்குலாம் போனால் நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே போகலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் நிறைய பேசிட்டு இருப்பான். பேசிட்டே முன்னாடி டிக்கெட் எடுக்க போவான். போகும்போது ஏய் நீ எங்கே போகிற நில்லு, நீ வந்து இந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்காக தானே வந்த. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து சுற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ட்ராவல் புக் எடுப்பாங்க. நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொன்னதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாலே 2 பேரும் சைக்கிள் எடுத்துட்டு அங்கே இருக்கிற பிளேஸை ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. இவ வந்து சைக்கிளில் மெதுவாக வந்துட்டு இருப்பானா, டேய் வேமா வாடான்ற மாதிரி அவளை கூட்டிட்டு இருப்பான். ஓகே நானும் வரேன் வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே நம்ம 2 பேருக்குள்ள வந்து பார்த்தோன்னா ஒரு கேம் மாதிரி வச்சுக்கலாம் அந்த இருக்குல்ல. ஸோ அந்த பிளேஸுக்கு வந்து யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. 1 2 3 சொல்றதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவள் வேகமா ஓடிடுவா. ஏய் நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீட்டிங் பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரேஸ் வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் ஓட்டும் போது நம்மால் தான் வந்து வின் பண்ணுவோம். ஸோ வின் பண்ணோன்னே நான் தான் வந்து வின் பண்ணிட்டேன். ஸோ ஓகே நீ வந்து வேகமா வா, இங்கே வந்தோடனே நான் உன்னோட ஃபோர்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க போறேன்னு சொன்னோன்னே, ஓகே ஓகே நீ வந்து என்னை வலிக்காத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிட்ட வருவான். ஸோ கிட்ட வந்துட்டு அவளோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிப்பாட்டுவான். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளை கிட்ட பார்த்தோன்னே இவனுக்கு அடிக்கணுமா வேணாமான்ற மாதிரி தோணிட்டு இருக்கும். அவள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாக தெரியவா நம்மளால வந்து அடிக்காமல் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவளும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு முழிச்சு பார்ப்பான். முழிச்சு பார்த்துட்டு ஓகே ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே 2 பேரும் கொஞ்சம் ஷாக்காக இருப்பாங்க. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் வந்து ஒரே ஒரு டிக்கு மாதிரி அடிச்சு விட்ருவான். ஸோ அடிச்சுட்டு அங்கேருந்து 2 பேரும் அப்படியே முன்னாடி போவாங்க. முன்னாடி போகும்போது நிறைய பேர் வந்து அந்த இடத்துல ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நில்லு, நானும் வந்து உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட வந்து நிறையா ஃபோட்டோஸே இல்லை. நீ போ நான் வந்து உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லுவேன். ஆடு கூட பாரு உன்னை வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிற்கிதுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஃபோட்டோ எடுக்கும்போது அவள் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் சிம்பிள் மட்டும் தான் காமிச்சிட்டு இருப்பான். பீஸ் சிம்பிள் மட்டும் பார்த்தாது நீ வந்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுன்னு சொன்னோன்னே அவள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான். ஸோ ஸ்மைல் பண்ணோன்னே அவன் வந்து நிறையா ஃபோட்டோஸ் எடுப்பான். ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ஓகே நம்ம வந்து போகலான்ற மாதிரி சொன்னோன்னே, எங்கே போகிற நீ வந்து வெயிட் பண்ண நம்ம வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொன்னோன்னே, குரூப் ஃபோட்டோவா அப்போ நானும் இங்கே நிற்க போகிறானு சொன்னோன்னே, ஆமாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே நிற்பாங்க. ஸோ டைமர் ஆன் பண்ணிட்டு கேமரா முன்னாடி போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுப்பான். ஃபர்ஸ்ட் டைம் வராதனால செகண்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் டைம் வந்து பார்த்தோன்னா 2 பேரும் ரொம்ப ஜாலியாக அவங்களோட அந்த சேட்னஸ் டிப்ரெஷன் எல்லாத்தையும் மறந்து 2 பேரும் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளால கிட்ட வச்சு பார்த்துட்டு இருப்பான். அவளோட ஃபேஸை மட்டும் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுற என்னோட முகத்தை மட்டும் எதுக்காக ஜூம் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேனே, இல்லை உன்னோட முகத்தில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால தான் நான் ஜூம் பண்ணி பார்த்தேன்னு சொல்லுவான். ஆமாம் நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, நான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த வெளியே போன ஈவெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேகமா ட்ரெயினுக்கு வருவாங்க. ஓகே இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, நம்ம 2 பேரும் மெதுவா போலான்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா வருவாங்க. ஆப்போசிட்ல ஒரு அப்பாவும் பொண்ணும் நடந்து வருவாங்க. ஸோ நடந்து வரும்போது அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. என்னாச்சுன்னு கேட்டோன்னே, இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால தான் நாங்கள் வந்து பேஸ் மேக்கர் வச்சிருந்தோம், அந்த பேஸ் மேக்கர் இப்போ ஏதோ மக்கர் பண்ணது போல என்னன்னு பாருங்கன்னு சொன்னோன்னே, ஓகே நாங்கள் 2 பேரும் டாக்டர் தான், ஸோ நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவான். ஸோ சிபிஆர் பண்ணும்போது அவனுக்கு வந்து அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு அவனால் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஓகே ஜிங்கோ நீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணாத, நீ போயிட்டு உள்ளே போயிட்டு ஒன்று எடுத்துட்டு வான்னு சொன்னோன்னே அவன் அங்கே இருந்துட்டு அந்த பொருளை எடுக்கிறதுக்காக போயிடுவான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர் பண்ணிட்டு இருப்பான். அவன் அந்த ஷாப்குள்ளே போயிட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதாவது கரண்ட் வர மாதிரி ஒரு டிவைஸ் வந்து எடுத்துட்டு வந்துட்டு அந்த அப்பாவோட நெஞ்சில் வந்து வச்சுட்டு 2 பேரும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சிபிஆர் மூலமாக ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் வந்துடும். உங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீதி இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோன்னே, ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ மேடம் சொல்லிட்டு அவங்க போவாங்க. அவங்க போனோன்னே ஆகா என்னடா ட்ரெயின் வந்து மிஸ் ஆயிடுச்சு, நம்ம 7 மணி நேரம் எங்கடா தூங்குறதுன்ற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேரும் இங்கேயே தூங்கலாம், ஸோ இங்கே தூங்கிட்டு நம்ம 2 பேரும் காலையில் ட்ரெயினுக்கு போகலான்னு சொன்னோன்னே அவன் சொன்னதை கேட்டுட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர்வஸ்
நர்வஸா ஃபீல் பண்ணுவா. என்னது நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல ஸ்டே பண்ண போறோமான்னு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேமிலிய காமிப்பாங்க. அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்ட க்ளோஸ் பண்ணிட்டு, என்ன ஹானியூல் வந்து இன்னும் வரலையான்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரா. ஆமா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவள நெறைய திட்டிட்டேன் போல. வீட்ல வேலையே இல்லாம சும்மா இருக்கேன்னு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ அவ்வளோ தூரம் போய் வேலைக்காக போயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல நீ வந்து அத நெனச்சு எதுவும் ஃபீல் பண்ணாத. அவ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு. அவள நெனச்சு எதுவும் கஷ்டப்படுத்திக்காத. நீ போயிட்டு உள்ள போய் தூங்கு. அவ உடனடியா வந்துருவான்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரும் உள்ள போவாங்க. இங்க வந்து அவங்க 2 பேரும் ஹோட்டலுக்குள்ள வருவாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நர்வஸா இருப்பான். இவன் வந்துட்டு ஓகே ரூம் இருக்கா? 2 ரூம் இருக்கான்னு கேட்டோனே, ஆமா மேம் 2டே 2 ரூம் மட்டும் தான் இருக்கு. ஆனா ஒரு ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கஸ்டமர் வந்து இப்ப தான் வெளிய போனாங்க. 1 ஹவர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோனே, ஓகே 1 ஹவர் தானே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே ரூமுக்குள்ள வருவாங்க. 2 பேரும் ரூமுக்குள்ள வந்தோனே, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ பார்த்துருவான். ஃப்ரிட்ஜ பார்த்தோனே, ஆஹா ஃப்ரிட்ஜ்ன்ற மாதிரி வேகமா உள்ள வந்துருவான். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பீர் இருக்கு. ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்ற மாதிரி பீர எடுத்து பேசிட்டு இருப்பான். ஓகே நீ வந்து இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரம் வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாம ஒரு ஃப்ரெஷ்ஷான வந்து ஏர வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பீர வந்து ஷேர் பண்ணுவாங்க. பீர ஷேர் பண்ணிட்டு உட்கார சொல்லலாம். இவன் டக்குன்னு வந்து உட்காருவான். என்னன்னு பார்த்தா அவளோட கையில உட்காந்துருவா. அவன் வந்து ஐயோ! ஐயோ! என்னாச்சுன்ற மாதிரி அப்படியே பின்னாடி வந்தோனே, நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன ஒரு சதையும் எலும்பு இருக்கிற ஒரு ஆளா தான் பார்க்குறேன். உன்ன வந்து ஒரு மனுஷனா ட்ரீட் பண்ணலன்னு சொன்னோனே, நானும் வந்து உன்ன அந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஆக்வர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேரும் பீர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவ வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே கொட்டாய் விட்டுட்டு இருப்பானா, "டேய் நான் என்ன கதையா சொல்றேன். எதுக்குடா இப்போ தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு" அவ கேட்டுட்டு இருப்பா. "நீ வந்து காலையில வேகமா தானே ஜாக்கிங் போவ. அப்ப நைட்டு வேகமாவே தூங்கிருவேல. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்போ தூக்கம் வர மாதிரி இருக்கேன்னு" கேட்டோனே, ஆனா நம்ம ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறதுல பிரச்சனை இருக்குல்ல. ஆனா அவ எதுவுமே சொல்லாம இருப்பா. ஸோ அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும். ஓகே நான் போயிட்டு வெளிய போய் பேசுறேன்னு சொல்லிட்டு அவ வேகமா வெளிய வருவா. வெளிய வந்தோனே, "அம்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க தான் தங்கலான்னு இருக்கேன். ஏன்னா நான் ட்ரெயின மிஸ் பண்ணிட்டேன். இன்டர்வியூ பத்தி கேட்காதீங்கம்மா. நான் வந்து நேரா வீட்ல வந்து சொல்றேன். இப்போதைக்கு எதுவும் கேட்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுவான். காலை கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டல்லா இருப்பா. ஸோ கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபோன் கால் வரும். யாருன்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு. அம்மா இன்டர்வியூ என்னாச்சு? ஸோ அங்க போனதெல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி அவ கேட்டுட்டு இருப்பா. அவ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோல இவனும் இங்க வந்திருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னோனே, அவன் அங்க வந்திருக்கானா? ஸோ அவன் வந்திருக்கானா, அவளுக்கு வந்து உன்னை கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னை யாருக்குமே பிடிக்காம வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் வந்திருக்குன்னு சொன்னோனே, இவ வந்து டென்ஷன் ஆயிடுவா. இல்ல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான்சென்ஸ் மாதிரி பேசாத. நான் வந்து ஃபோன வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுவான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து காமிச்சாங்கல்ல, ஸோ அந்த நைட் மேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுக்கு ஃபுல்லா மைண்ட்ல ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவான். ஆனா அந்த பேஷண்ட் வந்து இறந்துருவாங்க. அந்த மூமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவனோட மைண்ட்ல எப்பயுமே ஓடிட்டுருக்கும். ஸோ இவனால நைட் வந்து நிம்மதியா தூங்க கூட முடியாது. இந்த நேரத்திலே முழிச்சிடுவான். முழிச்சுட்டு ஆஹா! இன்னைக்கு நைட்டு நம்ம தூங்குன மாதிரி தானே உட்காந்துட்டு இருப்போம். ரூம்குள்ள வந்துட்டு நான் வந்து என்னோட ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புவோம். ஸோ கிளம்பும்போது நம்மால வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிடும். கையை பிடிச்சோன்னே என்னாச்சுன்ற மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, இன்னைக்கு நைட்டு இங்க கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ண முடியுமான்னு அவன் கேட்பானா, இல்ல நீ ஸ்டே பண்ண கூட வேணாம். கொஞ்ச நேரம் இங்க வந்து உட்காந்துருக்க முடியுமான்னு அவன் கேட்டோனே, இல்ல நீ வந்து கொஞ்ச நேரம் என் கூட இரு. ஏன்னா இங்க வந்து ஒரு கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் விளையாடலாம். அதுக்கப்புறம் நீ உன்னோட ரூம்ல போய் தூங்கிக்கோன்னு சொன்னோனே, ஓகே நான் வந்து என்னோட ரூமுக்கு போயிட்டு என்னோட பேக்க வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள வருவா. உள்ள வந்தோனே இவளுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். அம்மா அவ எதுக்கா என்னோட கைய பிடிச்சான்? கைய பிடிச்சுட்டு எதுக்கா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணா? எதுக்காக என் கூட கொஞ்ச நேரம் தங்க முடியுமான்னு அவன் கேட்டான்ற மாதிரி இவளோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கெல்லாம் வச்சுட்டு இவனோட ரூமுக்கு வருவா. ஸோ ரூமுக்கு வந்தோனே ஓகே நம்ம 2 பேரும் கேம் விளையாடலாமான்னு சொல்லிட்டு அவங்க கேம் இருக்கும். ஸோ அந்த கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அந்த கேமோட பாயிண்ட்ஸ், அப்புறம் அந்த கேம் வந்து எப்படி ப்ளே பண்ணணுன்ற மாதிரி ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துட்டுருப்பான். ஸோ இந்த 4 கார்ட்ஸ் வந்து சேர்த்தேன்னா ஒரு பாயிண்ட்ஸு. ஸோ இது இந்த மாதிரி 4 கார்ட்ஸ சேர்த்தேன்னா 5 பாயிண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி பறவை இருக்கிறதெல்லாம் சேர்த்தேன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட், அதுக்கு ஒரு பேருன்ற மாதிரி அந்த கேம் வந்து எப்படி ப்ளே பண்ணுன்றத வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அவளும் வந்து பார்த்தீன்னா, அந்த பேர்ட்ஸ் வந்து 4 பேர்ட்ஸ் எத்தனை அது ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சுட்டு இருப்பான். இங்க வந்து இவன காமிப்பாங்க. இவனுக்கு வந்து எந்த ஒரு பாயிண்ட்டுமே செட் ஆகாது. எந்த ஒரு கார்டும் செட் ஆகாது. இங்க இவள காமிப்பாங்க. இவ வந்து பார்த்தீன்னா, எல்லாமே டக்கு டக்குன்னு ஃபுல்லா பாயிண்ட்ஸா எடுத்துட்டு இருப்பா. இவன் என்னடா ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுற மாதிரி தெரியலையே! உனக்கு இதுக்கு முன்னாடி நெறைய டைம் விளையாடிட்டு இருக்கான்னு அவ கேட்டுட்டு இருப்பானா, இல்ல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு ஃபைனலா ஒரு கார்டு வந்து நெத்தியில வைப்பா. ஓகே நான் வந்து பார்த்தீன்னா, இப்ப சும்மா தான் விளையாடிட்டு இருந்தா. இப்ப தான் வந்து பார்த்தீன்னா, உண்மையான கேமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னோனே, அவ வந்து பார்த்தீன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறுவா. ஏய் சொன்னது சொன்னது அவனோட கையில வந்து பார்த்தீங்கன்னா 300 தடவ நான் அடிக்கணும்னு சொன்னேன். ஏய் 300 தடவையா? 300 தடவைலாம் அடிக்க வேணாம். 3 தடவ வேணா அடிச்சுக்கோன்னு சொன்னேன். ஓகே நான் வந்து 3 தடவ அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு 3 தடவ மட்டும் கையில அடிப்பா. ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து விளையாடலாம். நான் வந்து நெக்ஸ்ட் வந்து உன்ன வந்து வின் பண்ண விட மாட்டேன். நான் தான் வின் பண்ணேன்னு சொல்லிட்டு கார்ட வந்து ஃபுல்லா ஷஃபில் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவளோட மைண்ட்ல இவன் வந்து எதுக்காக நைட் என்னோட தங்க முடியுமான்னு கேட்டா. இவனுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி அவ திங்க் பண்ணிட்டு இருப்பான். இங்க வந்து டாக்டர் பின்ன வந்து காமிப்பாங்க. பின் வந்து அவங்க பொண்ணு வந்து வெளிய போறாளா. ஸோ வெளிய போறதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. நான் வந்து வெளிய போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்பான்னு சொல்லிட்டு அவ வந்து வெளிய போயிடுவா.
அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரேன் அப்புறம் அவங்க பையன தான் காமிப்பாங்க. அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா, பூச்சிய பிடிக்கிறதுக்காக வேகமா ஓடிட்டு இருப்பான். "அம்மா, அம்மா இங்க வா, இங்க வந்து ஒரு வெட்டுக்கிளி இருக்குன்னு" சொன்னோனே, அவங்க அம்மா வந்து ஒரு நெட்ட வச்சு பிடிச்சிட்டு இருப்பாங்க. "அம்மா நெட்ட வச்சுலாம் பிடிக்காதீங்க, கைய வச்சு பிடிங்கன்னு" சொன்னோனே, "ஏய் எனக்கு வந்து பூச்சின்னா கொஞ்சம் பயம்டா. இத வந்து பார்த்தீங்கன்னா, நெட்ல தான் நான் பிடிக்க முடியும்னு" சொல்லிட்டு நெட்ட வச்சு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த வெட்டுக்கிளி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து பறந்து போயிடும். இங்க வந்து இவங்கள காமிப்பாங்க. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. "ஓகே நான் வந்து ஃபர்ஸ்ட்டு போறேன். நீ வந்து செகண்ட் வான்னு" சொன்னோனே, என்ன ஆச்சுன்னு அவ கேட்பாளா, "இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து போனோம். அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காசிப்லாம் வந்து உங்க வீட்ல பேசிட்டு இருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி போறேன். ஓகே நீ வந்து வீட்ல போய் ரெஸ்ட் எடுன்னு" சொன்னோனே, ஓகே நீயும் போயிட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவ வீட்டுக்கு வருவா. ஸோ வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பி கூட பேசிட்டு இருப்பாங்க. அவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு. அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ ஃபுல்லா சொதப்பிட்டான்னு நான் நெனைக்கிறேன். அதனால தான் வந்து அவ நேரா வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவ இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பாம் பண்ணியிருப்பா. அதாவது ஃபுல்லா சொதப்பியிருப்பா. அதனால தான் இன்னும் வராம இருக்கேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது, "ஏய் அக்காவ அப்படிலாம் பேசாத. எதா இருந்தாலும் வீட்ல வந்து பேசிக்கலாம்ன்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பேசினத அவ கேட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிப்ரஷன் ஆயிட்டு அங்க வீட்டுக்கு போகாம அப்படியே வெளிய போயிட்டு இருப்பா. இங்க அவங்க அம்மா மாடியில துணிய காய போட்டுட்டு இருக்கும்போது அவனும் வருவான். ஸோ அவன பார்த்தோனே என்னோட பொண்ணு வந்து பார்த்தோன்னா, இல்ல ஸோ பொண்ணு இருந்திருந்தான்னா நம்ம எல்லாரும் கீழ போய் சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு சொன்னோனே, ஆமா அவ எங்க போயிருக்கான்னு கேட்டேன்னா, அவ வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் போயிருக்கா. இன்னும் வரலன்னு சொன்னோனே, இன்னும் வரலன்ற மாதிரி இவனுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கும். ஸோ உடனே வீட்டுக்குள்ள வந்துட்டு கால் பண்ணுவான். ஸோ கால் பண்ணோனே அவ வந்து பார்த்தோன்னா, "நீ எங்க இருக்கன்னு?" கேட்டோனே, நான் வந்து வீட்ல தான் இருக்கேன்னு அவளும் சொல்லலாம். இல்லையே நீ வந்து வெளிய எங்கேயோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா சவுண்ட் நெறையா இருக்குன்னு அவன் கேட்டுட்டு இருப்பானா, இல்ல டிவில வந்து பார்த்தோன்னா நெறைய சவுண்ட் இருக்கு. அதான் அப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவான். என்னன்னு பார்த்தா இவ வந்து கேம் ப்ளே பண்ணிட்டு இருப்பா. ஆனா அவனுக்கு வந்து கண்டுபிடிச்சுருவான். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு காத பிடிச்சு திருகுன்னு, "ஓ! இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்ல டிவி பார்த்துட்டு இருக்கிறது லட்சணமா? ஓகே நீ வந்து ஏன் வீட்டுக்கு போகாம இருக்கேன்னு" சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருப்பான். இல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு போனேன். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு தான் திருப்பி வந்தேன்னு அவ சொல்லுவா. ஆனா அவளும் எதுவுமே சொல்லாம சைலன்ட்டா இருப்பா. 2 பேரும் அந்த கேம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் எப்பலாம் தனியா இருக்கனோ, அப்பலாம் நீ வந்து என் கூடயே தான் இருக்க. நான் வந்து உனக்கு எப்படி தேங்க் யூ சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு அவ சொல்லிட்டு இருப்பா. ஓகே நம்ம 2 பேரும் வந்து வேற ஒரு இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் அவங்களோட ஸ்கூலுக்கு வராங்க. அவங்க ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்த கிளாஸுக்கு வந்தோனே, ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிளாஸ்ல தான் இருக்கோம். நம்ம வந்து நீ உன்னோட இடத்துல உட்காரு, நான் வந்து என்னோட இடத்துல உட்காரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க பெஞ்சுல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, இப்ப மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் டேஸ் அதாவது சின்ன பசங்கள மாதிரி போனா, நீ வந்து என்ன கேட்பேன்னு அவ கேட்டுட்டு இருப்பா. அப்ப வந்து இவ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பசங்களா மாறுனேன்னா, என்னோட ட்ரீம் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் கிடைக்காம போச்சு. அந்த அட்மிஷன் கிடைக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப டிப்ரஷனா இருந்தேன். ஸோ அந்த டிப்ரஷன் அப்புறம் அந்த சேட்னஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் லைஃப்லேருந்து என்னோட காலேஜ் லைஃப்க்கு அப்படியே ஃபுல்லா மாறிடுச்சு. நான் அந்த லைஃப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா மிஸ் பண்ணேன்ற மாதிரி அவ வந்து சொல்லிட்டு இருப்பா. அவளோட அந்த ட்ரீம் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பா. ஆனா, அவளோட பேர் வந்து லிஸ்ட்ல இல்லாததுனால, அவ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிப்ரஷனா இருப்பா. ஸோ ஸ்கூல்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லா டிப்ரஷனா தான் இருந்தேன்னு அவ சொல்லிட்டு இருப்பா. அவ எல்லாமே சொல்லிட்டு, ஓகே நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்புவா. ஸோ கிளம்பும்போது அவன் வந்து பார்த்தீன்னா, "நீ கேட்டல்ல நம்ம 2 பேரும் ஸ்கூல் டைமுக்கு வந்து மறுபடியும் போனா, நீ வந்து என்ன கேட்பேன்னு?" நான் வந்து மறுபடியும் ஸ்கூல் டைமுக்கு போனேன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன ஹக் பண்ணணும்னு தான் நான் நெனச்சு கேட்பேன். ஏன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட ஸ்கூல் லைஃப்ல நெறைய டிப்ரஷன் வந்து ஆயிருக்க. உனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. நீ உன்னோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, படிப்பு படிப்புன்னு மட்டும் தான் இருந்திருக்க. நான் வந்து உன்ன ஹக் பண்ணணும்னு மட்டும் தான் கேட்டுட்டு இருப்பேன். 2 பேரும் பேசுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது வெளிய இருந்து செக்யூரிட்டி கார்ட் வர்ற சவுண்ட் கேட்கும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு டார்ச் லைட்ட வச்சு பார்த்துட்டு இருப்பா. ஆனா யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் கீழ வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது 2 பேரும் கிட்ட உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஓகே. இல்ல, இல்ல நம்ம 2 பேரும் வேகமா வெளிய போலான்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அவன பத்தி எதுக்காக நான் நெனச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வருவா. அம்மா நீ வந்து இப்போ என்ன பேசுனேன்னு அவங்க அம்மா கேட்பாங்களா? ஓகே போன இன்டர்வியூ என்ன ஆச்சுன்னு அவங்க தம்பி கேட்டோனே, எப்படி நீ சொதப்பியிருப்ப தானேன்னு அவனே கிண்டல் பண்ணானா? ஆமாம்மா போன இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த டைம் நல்லா பண்ணல. ஸோ வந்து நான் வந்து சொதப்பிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நல்லா பண்றேன். இப்போ போயிட்டு நான் என்னோட ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு உள்ள வருவா. ரூம்க்குள்ள வந்துட்டு அவனுக்கு தான் மெசேஜ் பண்ணா. நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வந்து நீ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீன்னா, நான் சொன்னேன். வீட்ல வந்து பார்த்தீன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. என்ன வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீ வந்து இப்போ தூங்கு, நானும் தூங்க போறேன்னு சொல்லிட்டு ஃபோன வந்து பார்த்தீன்னா வச்சுருவாங்க. இங்க அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுவான். ஸோ கால் பண்ணோனே, நாளைக்கு நம்ம வந்து என்னோட கிளினிக் கிட்ட இருக்கிற காஃபி ஷாப்ல வந்து மீட் பண்ணலாம். நான் வந்து உன்கிட்ட வந்து ஒரு பொருள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ வந்து ஃபோன் கட் பண்ணிடுவா. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தீன்னா, காஃபி ஷாப்ல மீட் பண்ணுவாங்க. ஸோ மீட் பண்ணோனே அவனோட பையிலேருந்து ஒரு பேனா மட்டும் எடுத்து குடுப்பான். இந்த பேனா வந்து பார்த்தீன்னா, நான் உன்னோட கிளினிக்ல இருந்து எடுத்தேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் உன்னோட கிளினிக்க கிளீன் பண்ணலான்னு போயிருந்தேன். ஸோ அப்படி நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பேனா வந்து பார்த்தீன்னா, இங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பேனாவ காமிப்பான். இந்த பேனா அங்க இருந்துச்சுன்னா, அப்ப இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்தீன்னா, வேகமா அந்த பேனாவ தொறந்து பார்ப்பான். தொறந்து பார்க்கும்போது உள்ள வந்து பார்த்தீன்னா, ஒரு மெமரி கார்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா ஒரு பென் கேமரா. ஸோ இவன் வந்து பார்த்தீன்னா, கிளினிக்கு வந்துட்டு வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பான். அப்ப அவனோட செடியெல்லாம் வச்சிருப்பான்ல. ஸோ அந்த செடி இருக்கிற எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீன்னா, கேமராஸ் இருக்கும். ஓகே வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கிளினிக் ஃபுல்லா சர்ச் பண்ணுவான். ஸோ கிளினிக் ஃபுல்லா வந்து பார்த்தீன்னா, எல்லா இடத்துலயும் பேனா இருக்கும். ஸோ இந்த வச்சு பார்த்தா எல்லாரும் வந்து பார்த்தீன்னா, யாரோ என்ன மானிட்டர் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ன வேலை பார்க்குறேன், என்னோட ஒரு ஆக்ஷனையும் ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இத வச்சு என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்ல பேசிட்டு 2 பேரும் வெளிய வருவாங்க.
இவங்க 2 பேரும் நடந்து வரும்போது, "நீ வந்து எதுக்காக இத முன்னாடியே சொல்லாம விட்டேன்னு?" அவன் கேட்டோனே, "இல்ல இத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொல்லலாம்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உனக்கு வந்து இது யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் சொல்லாம இருந்தேன்னு" சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு சொன்னோனே, பேசிட்டே வரும்போது அவன் வந்து பார்த்தீன்னா, "நீ வந்து ஹானியல் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நீ வந்து தெரியாமலே வந்து பார்த்தீன்னா, அவளோட இன்டர்வியூ வந்து ஃபுல்லா சொதப்பிட்ட. நீ அவகிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டேன்னா நல்லாருக்கும்னு நான் நெனைக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன் சொன்னோனே, அவன் முன்னாடி போவான். முன்னாடி போம்போது, "எனக்கு தெரிஞ்சு நீ ஹானியூல வந்து ரொம்ப விரும்புறேன்னு நான் நெனைக்கிறேன். அவள உனக்கு பிடிச்சிருக்கான்னு?" கேட்டோனே, "இல்ல எனக்கு வந்து பார்த்தீன்னா, அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு" அவன் சொன்னானே, இப்போ அவனோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீன்னா, "இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீ வந்து ஹாப்பியா இருக்க முடியாது. ஹாப்பியா இருக்கவும் கூடாதுன்ற" மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அவனுக்கு வந்து அந்த மாதிரி தாட்ஸ் தான் ஃபுல்லா ஓடிட்டுருக்கும். இங்க இவளும் அவளோட ஃப்ரெண்ட் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே 2 பேரும் வந்து பார்த்தீன்னா, ஒரே ரூம்ல இருந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டோனே, "இல்ல, இல்ல நீ நெனைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்ல. நாங்க 2 பேரும் கேம் விளையாடிட்டு இருந்தோம். அவன் வந்து பார்த்தீன்னா, அந்த ஊர்ல இருக்கிறத சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தேன்னு" அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, "இல்ல எந்த ஒரு பையனும் வந்து பார்த்தீன்னா, ஒரு பொண்ண பிடிக்காம இந்த மாதிரி வந்து யாரும் செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வந்து பார்த்தீன்னா, உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீன்னா, நீ தனியா இருக்கக்கூடாது. நீ தனியா இருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவ. அதனால தான் வந்து உன்ன தேடி வந்திருக்கான். இத வந்து நீ நல்லா புரிஞ்சுக்கோ. அவன்கிட்ட வந்து பார்த்தீன்னா, நீ ஏதாவது கேட்கணும்னு நெனைச்சேன்னா, அத வந்து அவன்கிட்ட டைரக்ட்டாவே கேட்டுருன்ற" மாதிரி அவ சொன்னோனே, அவன்கிட்ட எப்படி கேட்கணுன்ற மாதிரி இவ வந்து ஃபுல்லா திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ 2 பேரும் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாங்களா, அந்த பழைய மூமெண்ட் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அப்ப வேகமா ஓடிருவா. வேகமா ஓடி வந்தோனே, "ஏய் வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. நான் வந்து நீ சொல்றதுக்காக வெயிட் பண்றேன். நீ வந்து மெதுவா மூச்சு வாங்குன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, "ஆமா நீ வந்து எதுக்காக என் மேல இவ்வளோ கேரா இருக்க? நீ வந்து எதுக்காக என்ன தேடி அந்த இடத்துக்கு வந்த? ஸோ நம்ம 2 பேரும் எதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணோம்? எதுக்காக என்னோட கைய பிடிச்சு இன்னைக்கு கொஞ்ச நேரம் மட்டும் இங்க தங்கிக்கோன்னு சொன்னேன்." அந்த மாதிரி வந்து பார்த்தீன்னா, அந்த அவகிட்ட இருக்கிற எல்லா கொஸ்டினையும் இவகிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, "இல்ல நீ நெனைக்கிற மாதிரி இல்ல. நான் வந்து பார்த்தீன்னா, ஒரு ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்க்குறேன். உனக்கு வந்து பார்த்தீன்னா, என்கிட்ட எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லன்னு" சொன்னோனே, அவளுக்கு வந்து பார்த்தீன்னா, என்ன சொல்றதுன்னே தெரியாம கொஞ்சம் ஷாக்ல இருப்பா. என்னடா இவன் வந்து பார்த்தீன்னா, எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டா. ஆனா, இவன் எதுக்காக வந்து நம்மள தேடி வந்தான்ற மாதிரி இவ பேசிட்டு இருப்பா. ஓகே அப்போ வந்து பார்த்தீன்னா, உன்கிட்ட எனக்குன்னு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லையான்னு சொல்லிட்டு, அவ அப்படியே பின்னாடி திரும்புவா. பின்னாடி சவுண்டு கேட்கும். இவன் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அந்த துணிய விலக்கி பார்ப்பான். என்னன்னு பார்த்தா இவங்க ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஓகே காய்ஸ் நீங்க எல்லாரும் பேசினத நாங்க மொத்தமா கேட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்க முடியாதுன்னு அவங்க அங்கிள் சொல்லிட்டு இருப்பாங்க. இவ பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. நீங்க வந்து எவ்வளோ தைரியம் இருந்தா மேல ரூஃப் டாப்ல போயிட்டு இந்த மாதிரி கிரில் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டோனே, இல்லம்மா அவன்கிட்ட நாங்க பெர்மிஷன் கேட்டோம். அவனும் வந்து எங்க கூட சேர்ந்து சாப்பிடுறேன்னு தான் சொன்னான்னு அவங்க அம்மா சொன்னோனே, இல்ல நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்புமா. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா ரூம்குள்ள போயிடுவா. இவ ரொம்ப கோவமா ரூம்குள்ள போனோனே, அவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாங்கல்ல. ஸோ, அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி அவங்க நடந்த இன்ஃபர்மேஷன் தான் ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க. இவ ரொம்ப கோவமா பெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அழுதுட்டே இருப்பா. என்னடா இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி சொல்லிட்டான்ற மாதிரி அவ பேசிட்டு இருப்பா. இங்க இவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட கைய பிடிச்சானா. ஸோ, கைய பிடிச்சு எல்லாமே பேசிட்டு இருந்தான். அப்படி இருந்து எதுக்கு அவனுக்கு வந்து என்னோட பொண்ண பிடிக்கலைன்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கும்போது, அவனுக்கு தான் அவள வந்து பிடிக்கலைன்னு சொல்லிட்டால. அவ்வளதான் உன்னோட பொண்ணோட லைஃப் அவ்வளதான் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி அவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேசிட்டு இருப்பான். அவங்க அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா அவள வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவங்க பேசினத கேட்டு இவ வேகமா வெளிய வருவா. வெளிய வந்துட்டு நாங்க 2 பேரும் தனித்தனியான ரூம்ல தான் தூங்குனோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க வேலைய போய் பாருங்கன்னு சொன்னோனே, எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்க்க போயிடுவாங்க. வச்சுட்டு இருப்பாங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆகா இந்த டைம்ல நான் சொல்லியிருக்கலாமான்னு அவனுக்கு தோணும். இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இவ இப்படி சொல்லிட்டான்னு இவளுக்கு தோணிட்டு இருக்கும். அடுத்த நாள் வந்து அவங்க அம்மா செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் மேல கொஞ்சம் காண்டா இருக்கும். ஏன்னா என்னோட பொண்ணே வந்து பார்த்தீங்கன்னா, இவன் ரிஜெக்ட் பண்ணிட்டானா, இவன வந்து வெளிய போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணிய அடிச்சிட்டு இருப்பாங்க. அங்க தூசியா இருக்கு, தூசியா இருக்குன்னு சொல்லிட்டு. கீழ வருவான். ஸோ அவங்க அங்கிள் இருப்பாரு. ஹாய் அங்கிள் குட் மார்னிங் சொன்னோனே, இல்ல ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சாப்பாடும் இல்ல. ஏன்னா எந்த ஒரு குரோசரிஸ் ஐட்டம் வந்து வரவே இல்ல. அதனால நாங்க ஹோட்டல மூட போறோம்ன்னு சொல்லிட்டு உள்ள போவாரு. ஆனா எல்லா ஐட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய தான் இருக்கும். இவன் வந்து சூப்பர் மார்க்கெட் வருவான். ஸோ சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு சாப்பிடறதுக்காக ஒண்ணு பார்த்துட்டு இருப்பான். ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் இருக்கா. ஒண்ணு தான் இருக்கா எடுக்கலான்னு கிட்ட வருவான். எடுக்கலான்னு கிட்ட வரும்போது அவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஸ்கேட்டிங்க போட்டுட்டு அந்த ஃபுட்ட வந்து எடுத்துருவான். ஃபுட்ட எடுத்துட்டு வந்து ஓகே நீ வந்து இப்போ இங்கலாம் சாப்பிட முடியாது. நீ போய் வேற இடத்துல சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கருந்து வெளிய வருவான். வெளிய வரும்போது இவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேரும் இந்த மாதிரி ஆக்வர்டா ஃபீல் பண்ணக்கூடாது. 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல பழகலாம். 2 பேரும் நெக்ஸ்ட் எப்ப மீட் பண்ணாலும் நார்மலா பழகிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அங்கருந்து வெளிய போவாங்க. இங்க வந்து ரூனையும் அப்புறம் பின்னையும் காமிப்பாங்க. அப்ப ரூனோட ஷோல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூச்சி இருக்கும். நம்மளுக்கு பூச்சிய பார்த்தாலே பயம். ஸோ பின் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நீங்க வந்து அமைதியா இருங்க. நான் வந்து அந்த பூச்சிய எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பூச்சிய வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எடுப்பான். ஸோ பூச்சிய எடுத்தோனே அவங்களோட அந்த நேம் டேக் வந்து பார்ப்பான். ஓ! நீங்க தான் அப்போ லீ ஹூங் ரூனான்ற மாதிரி அவன் கொஞ்ச நேரத்துல ஷாக் ஆயிடுவான். இங்க வந்து இவள காமிப்பாங்க. ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து அவ என்ன மீட் பண்ணா, நாங்க 2 பேரும் நார்மலா பிஹேவ் பண்ணணும். நான் வந்து நார்மலா அவன்கிட்ட பேசணுன்ற மாதிரி அவளுக்கு அவளே பேசிட்டு வருவா. என்னன்னு பார்த்தா முன்னாடி அவன் வந்துருவான். அவன பார்த்தோனே ஆகா இவனான்ற மாதிரி அப்படியே பின்னாடி வருவா. ஸோ பின்னாடி வந்துட்டு ஓகே நம்ம தான் முன்னாடியே பேசி வச்சிருந்தோம்ல. நம்ம 2 பேரும் பார்த்தா நார்மலா பேசணும். இந்த மாதிரி ஆக்வர்டா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தன வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அவன் படியிலேருந்து கீழ விழுந்திருப்பான். அவன பார்த்துட்டு அப்படியே 2 பேரும் முன்னாடி போவாங்க. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சைக்காட்டிஸ்ட்டுக்கு போன அந்த மூமெண்ட் எல்லாம் ஞாபகம் வரும். ஏன்னா வந்து அவன் கொஞ்சம்
ஷாக்கில் இருப்பான். அப்போ அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவங்க டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் அவங்க மைண்டில் இருந்துச்சுன்னா, அந்த மூவ்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மைண்டில் ஓடிட்டுருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மாதிரி நிக்கிறாங்க. யார் பேசுறதையும் கண்டுக்காம இருக்காங்கன்னு சொன்னோனே, அவளுக்கு அதே ப்ராப்ளம் தான் இருக்கும். ஸோ, அவனுக்கும் இதே மாதிரி பிரச்சனை தான் இருக்குமான்ற மாதிரி இவளுகளோட மைண்டில் ஓடிட்டுருக்கும். ஏன்னா, அவன் வந்து அந்த பிளட்ட பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணாம அப்படியே நின்னுட்டு இருப்பான். அப்போ இவன காமிப்பாங்க. இவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பரேஷன் ஃபெயில் ஆனதுனால அவ வந்து இறந்திருப்பாள. அந்த மூவ்மெண்ட் எல்லாமே இவனுக்கு வந்து ஃபுல்லா அந்த மைண்ட்ல ஓடிட்டுருக்கும். ஸோ, என்னடா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னால தூங்க முடியலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நேரமா அழுதுட்டு இருப்பான். அவன் அழுதுட்டு இருக்கும்போது, நான் எப்பலாம் வந்து அவ கூட இருக்கனோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஹேப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் அவள தேடி போனால, அந்த மூமெண்ட் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு ரூஃப் டாப்ல உட்காந்து தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு சவுண்ட் கேட்கும். இவன் திரும்பி பார்ப்பான். "என்ன ஹானியுல் நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சுன்ற?" மாதிரி அவன் கேட்டோனே, அவ வேகமா ஓடி வந்து இவன வந்து ஹக் பண்ணிக்கிடுவான். ஸோ ஹக் பண்ணோனே, "என்னாச்சு? நீ வந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு?" கேட்டோனே, "இல்ல நீ வந்து பார்த்தீன்னா, இப்போ ஏதோ தனியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீ வந்து எதையோ நினைச்சு வொரி பண்ணிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே மாதிரி தான் இருக்கேன். நான் வந்து உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு தான் நான் வந்தேன். இப்பதான் வந்து பார்த்தீன்னா, என்னால உன்னோட வலிய வந்து புரிஞ்சுக்க முடியுதுன்னு" சொல்லிட்டு அவ வந்து ஹக் பண்ணி பேசிட்டு இருப்பா. ஸோ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழைய மெமரீஸ்லாம் ஞாபகம் வந்துட்டு, ஓகே என்னால வந்து பார்த்தீங்கன்னா, இவனோட வலிய உணர முடியுது. ஏன்னா நானும் இந்த மாதிரி ஒரு வலியில தான் இருந்தேன். ஆனா இவன் வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து உண்மைய சொல்லணும்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் உண்மையிலேயே வந்து உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொன்னோனே, அவ கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தலையாட்டிட்டு ஆமான்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் வந்து முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.